அப்போ அந்த சித்திரக்கூடத்தில் அத்ரி மகரிஷியும் அன்னை அனுசியா தேவியும் வாழ்ந்த இடம் இருக்கு. இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் கங்கையும் மந்தாகினியும் ஒரு சேர இருக்கக்கூடிய அற்புதமான இடம். ராமாயணம் படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அத்ரி மகரிஷியும் அனுசியா தேவியும் வாழ்ந்த இடம் இந்த இடம். ஒரு சமயம் அத்ரி மகரிஷி தண்ணீர் கொண்டு வர சொல்லும் பொழுது அன்னை அனுசியா தேவி நிறைய இடத்துல பார்த்துட்டு எங்கேயுமே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிறகு மகரிஷி சொல்லுவாங்க, அத்ரி மகரிஷி சொல்லுவாங்க, நீ நினைச்சினா என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அன்னை அனுசியா தேவி தோண்டி எடுத்த இடம் தான் இந்த இடம். கங்கையை வரவேற்ற இடம். இன்னைக்கு வரைக்கும் இந்த கங்கை எங்கிருந்து வருதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அன்னை அனுசியா தேவி தன் கணவருக்காக அத்ரி மகரிஷிற்காக பூமியில் இருந்து வரவழைத்த ஆகாய கங்கை. இது மலை மேலே வச்சு பாருங்க, மலை மேலே இருந்து எங்கிருந்து இந்த கங்கை வருதுன்னு இன்னி வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. பரதன் எல்லா புனித தீர்த்தங்களிலிருந்தும் கொண்டு வந்த நீரை அத்ரி மகரிஷி வசிஷ்டர்னு சொன்னதன் பேரில் இந்த கிணத்துல தான் அந்த தண்ணீர் விட்டாரு அப்படின்னு சொல்றதுனால இந்த தண்ணீருக்கு மிகவும் மருத்துவ குணம் உண்டு.